நேபாளம் மன்னராட்சி காலத்திலிருந்தே இந்தியாவினுடைய, அதாவது அன்னைக்கு ஒருங்கிணைக்கப்படாத இந்தியாவாக இருந்த வடநாட்டில் இருந்த பேரரசுகளுக்கெல்லாம் ஒரு துணை அரசாக தான் இருந்திருக்குது. ராணுவ உறவுகள் இருந்திருக்குது. நேபாளத்தினுடைய படைகள் இந்தியாவில் வடநாட்டில் இருந்த பேரரசுடைய படைகளோட இணைந்து பல்வேறு போர்களை நடத்தி இருக்குது. இப்படிங்கிற விஷயத்தை கணக்கில் வச்சுக்கணும். அதுக்கு பின்னாடி வெள்ளையர்கள் இந்தியா மீது ஆதிக்கம் செலுத்திய பிறகும் நேபாளம் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக தான் இருந்திருக்குது. அதாவது மன்னர் ஆட்சியை ஒழிச்சு நேரடியாக பிரிட்டிஷ் அங்க ஆட்சியெல்லாம் உருவாக்கல. மன்னர் அங்க இருந்த போதும் பிரிட்டிஷுடைய ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்டதாக இருந்தது. ஏன் அது கட்டுப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா, நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அளவுக்கான நிலப்பரப்பை கொண்டதுதான். இப்பதான் அங்க 3 கோடி மக்களே இருக்கிறாங்க. அந்த காலத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. ஆனா இது வடக்கே சீன எல்லையாகவும் தெற்கு, மேற்கு, கிழக்கு என்கிற 3 பகுதிகளை இந்தியாவினுடைய எல்லையாகவும் கொண்ட நாடு என்கிற வகையில பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு சீன ஆக்கிரமிப்பு வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக நேபாளத்தை தன்னுடைய ஒரு தற்காப்பு தளமாக, அதுக்கு அவங்க என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா பஃபர் ஸ்டேட் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. என்கிற வகையில நேபாளம் இந்தியாவினுடைய ஆதிக்கத்துக்கு கீழ்ப்பட்ட பகுதியாக இருந்தது. பிரிட்டிஷ் ராணுவம் இங்க அமைக்கப்பட்ட போதும் கூட நேபாள ராணுவம் இதோட இணைஞ்ச வகையில தான் இருந்துச்சு. உங்களுக்கு கூர்கா படைகள்லாம் தெரியும். நேபாள படைகள், கூர்கா படைகள் முதல் உலக போர்லையும் 2வது உலக போர்லையும் பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு ஆதரவாக நடத்திய வீரஞ்செறிந்த போராட்டம், உயிரிழப்புகள்லாம் தெரியும். என்கிற வகையில் நேபாள் படை பிரிட்டிஷாருடைய சிறப்பு அந்தஸ்தை பெற்றதாக இருந்தது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு பிரிட்டிஷ்காரங்க வெளியேறும் போது முக்கியமான கூர்கா படைகளை தங்களுடைய நாட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டாங்க. சில படைகள் இந்தியாவின் கீழே விடப்பட்டுச்சு. இப்படிங்கிற உறவை நினைவில் வச்சுக்கணும்.